Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஓகே, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ அப்படின்னு எவாலுவேஷன் ரிசல்ட் இருந்துச்சுன்னா அந்த சர்டன் பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இன்கேஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட், அந்த ப்ரோக்ராமோட ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் அந்த இஃப் பிளாக்ல இருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைங்களா. ஸோ இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இஃப் எல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு கண்டிஷன் நம்ம கொடுப்போம், அந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட் ட்ரூனா இஃப் பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எவாலுவேஷன் ரிசல்ட் இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். சரிங்களா. இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இஃப் பிளாக். ஸோ இந்த இஃப் பிளாக்கில் என்ன நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆச்சுன்னா கண்ட்ரோல் எங்கே போகும் அப்படின்னா எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும். எல்ஸ் பிளாக்ல நம்ம வித்தின் ப்ராக்கெட்ஸில் வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா. ஸோ கண்டிஷன் எவாலுவேஷன் ட்ரூனா இஃப் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ்னா எல்ஸ் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை முதல்ல எவாலுவேட் பண்ணோம். சரிங்களா. ஸோ எவாலுவேஷன் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தால் டைரெக்டாக எங்கே போகுது பாருங்கள், பாடி ஆஃப் எல்ஸுக்கு போயிடும். இன்கேஸ் கண்டிஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாடி ஆஃப் இஃப், அதாவது இஃப் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லுமே எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் உள்ள ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம் இஃப் எல்ஸுக்கு. ஓகேங்களா. So file, new, project, console application, C language, project title, if else, finish. So if else project la main இதில் default template இருக்கும். ஸோ அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூடு ஹெடர் ஃபைல் இன்க்ளூஷன். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு நான் ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பரா இல்லை ஆட் நம்பரா அப்படின்னு எனக்கு வந்துட்டு ரிசல்ட்டில் காமிக்கணும். சரிங்களா. ப்ரோக்ராம் டைட்டில் கொடுத்துப்போம் டபுள் ஸ்லாஷ். சரிங்களா. ஏன்னா வெதர் த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டேன். void main ஃபங்க்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். நெக்ஸ்ட்டு நான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், இன்டீஜர் நம்பர். நெக்ஸ்ட் வந்து நான் printfல அவுட்புட் ஸ்ட்ரிங் கேட்க போகிறேன். என்டர் த நம்பர். ஸ்கேன்எஃப்ல நம்பர் கெட் பண்ண போகிறேன். ஸோ வித்தின் கோட்ஸ்குள்ளே %d. ஸோ நம்பரோட டேட்டா டைப் வந்து இன்ட்ன்றனால %dன்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன். கமா ஆம்பர்சன் ஆஃப் நம்பர். ரன் டைமில் நம்பர் கெட் பண்ண போகிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இஃப் கொடுக்குறேன், அதாவது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் கொடுத்து வித்தின் ப்ராக்கெட்டில் நான் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற நம்பர் %2 டபுள் ஈக்குவல் 0. ஓகேங்களா. நம்ம கொடுக்குற நம்பரை மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2வால் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும், உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது ஜஸ்ட்டு ரிமைண்டர் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ரிமைண்டர் வந்து 0வாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அது வந்து
ஈவன் நம்பராக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் அதனால் இங்கே printf ஸ்டேட்மெண்ட்டில் the given number is even, the given number is even அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுக்க சொல்கிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் நம்ம கொடுக்குற நம்பர் மாடல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வர ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜீரோவாக இல்லாமல் இருந்தால், அதாவது இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா எல்ஸ்க்கு வரணும். சரிங்களா. எல்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் printfல என்ன ஸ்டேட்மெண்ட் வரணும், the given number is odd அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். புரிஞ்சுங்களா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், printf ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் ஸ்ட்ரிங் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, அதாவது நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்கும் என்டர் த நம்பர்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூசர் வந்து நம்பர் கொடுப்போம். சரிங்களா. ஸ்கேனாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் வந்து எவாலுவேட் பண்ணி என்ன பண்ணோம்னா ரிசல்ட் வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இஃப் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் இங்கே நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பில்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். என்டர் த நம்பர். ஸோ நான் இப்போ வந்து 20 கொடுக்குறேன். ஸோ the given number is even அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது நியூ லைன் கேரக்டர். ஸோ எனக்கு அப்போ தான் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு நியூ லைன் கேரக்டர் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கேயுமே வந்துட்டு நான் டபுள் ஸ்லாஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அகெயின் வந்துட்டு ரன் பண்ணுறேன், பில்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர். இப்போ வந்து நான் ஆட் நம்பர் கொடுத்து பார்க்குறேன், 21 கொடுக்குறேன். the given number is odd அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஓகே கைஸ், இஃப் எல்ஸ் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.